பவுலர் 40 ஓவர்ஸ் வரைக்கும் தேவையில்ல அப்டின்னா, அவருக்கு அங்க ரோலே கிடையாது. ஏன்னா, ஷர்துல் தாக்கூர் எப்போ யூஸ்ஃபுல்லா இருப்பார்ன்னா, விக்கெட் கொஞ்சம் கிரீனா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு பேஸ் கம்மி. ஸோ ஹி நீட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த விக்கெட். ஸோ இந்த மாரி தான் விக்கெட் கண்டிஷன்ஸ் இருக்க போதுன்னு தெரிஞ்சதுன்னா, ஐ திங்க் 4த் ஃபாஸ்ட் பவுலர் தேவையே கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த போன டெஸ்ட் மேட்ச்லயே ஃபைனல் டே இன்னொரு ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் இருந்திருந்தாருன்னா, நெவர் நோ. ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்கலாம். ஸோ ஒரு கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும். ஸோ இந்த மாரி கண்டிஷன்ஸ்க்கு 4த் ஃபாஸ்ட் பவுலருக்கு வர சான்ஸே கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்சு இது அகைன் அந்த பவுலர, அந்த பிளேயர கம்மியா எடை போடுறது கிடையாது. இட் இஸ் அபௌட் காம்பினேஷன் தான். அந்த கண்டிஷன்ஸ்க்கு எந்த காம்பினேஷன் போணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர, ஷார்துல் தாக்கூர் இன்ஃபாக்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் ஷார்துல் தாக்கூர் விளையாண்டே ஆடணும்னு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட்டா வேற. அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சும் அண்ட் ஆல்சோ இப்ப வரப்போற டெஸ்ட் மேட்சும் இருக்கிற கண்டிஷன்ஸ் வச்சு தான் வந்து டீம் எடுத்தாங்க அப்படின்னா, 2 4த் ஃபாஸ்ட் பவுலர் தேவையில்லைன்னு தான் என்னோட தாட்.